இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முட்டைக்கோஸ் பக்கோடா பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பக்கோடா. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1/4 கிலோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லயே வெட்டி இருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸ்க்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல மணமாக இருக்கும் பக்கோடா, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா வெங்காயம் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்ருக்கும், முட்டைக்கோசும் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ மசால் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். இந்த கப்பில் 3/4 கப்பு கடலை மாவு சேர்க்குறேன். அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள். நிறைய மாவெல்லாம் சேர்க்கக்கூடாது பக்கோடாவுக்கு. அப்போ தான் மாவு அதிகம் சேர்க்காமல் இருந்தால் தான் அந்த காய் வெங்காயம் எல்லாம் நமக்கு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். பக்கோடா சாப்பிட்ற மாதிரி மாவு அதிகம் போட்டோம்னா அந்த போண்டா மாதிரி ஆயிரும். அதுக்காக மாவு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. சும்மா வரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம பிசையணும். பக்கோடாவுக்கு இந்த மாதிரி தான் மாவு பிசைஞ்சு வைக்கணும். அதிகம் மாவு போடாமல் கொஞ்சம் மாவு கம்மியாக தான் இருக்கணும். இப்போ பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம். பிசைஞ்ச உடனே போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி உதுத்து விடணும். தனித்தனியாக விழுகிற மாதிரி உதுத்து விடணும். மொத்தமாக போடக்கூடாது. உடனே திருப்பி போட்டோன்னா மாவோட சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த வெங்காயமும் முட்டைக்கோசும். அதனால தான் கொஞ்சம் வேக விட்டு திருப்பி போட்டோம்னா அது வெளியில் வராது. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போது இதே போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீ போடுற டைம் போதும் இந்த பக்கோடா செய்கிறதுக்கு. நீங்களும் இது போல் பக்கோடா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.